மயிலாடுதுறையில் டாஸ்மாக் கடைக்காக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை மறித்ததுடன் மட்டுமல்லாமல் மதுக்கடைக்கு செல்ல ஏதுவாக சாலை அமைக்கும் பணியும் படுஜோராக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் மயிலாடுதுறை நகராட்சியின் பல்வேறு சாலைகள் மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது. சேரும் சகதியும் மிகுந்த இந்த சாலைகளில் தான் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் சிரமத்துடன் கடந்து வருகின்றனர். குண்டும் குழியுமாய் காட்சியளிக்கும் இந்த சாலைகளை விரைந்து சீரமைத்து தருமாறு மக்கள் பல நாட்களாக கோரிக்கை விடுத்தும் மௌனம் காத்து வரும் நகராட்சி குடிகாரர்களுக்கு மட்டும் தனது கருணை கண்ணை திறந்திருக்கிறது. ஆம், மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே உள்ள பஜனை மட சந்து என்ற பகுதியில் இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் கடைக்கு செல்லும் பாதையை சீரமைத்து புதிய தார் சாலை அமைக்க 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. சுமார் 150 மீட்டர் தூரம் வரை மட்டுமே உள்ள இந்த சாலைக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சாலை அமைப்பது ஒரு புறம் இருக்க, இதற்கு முன்னதாக பேருந்து நிலையத்தின் ஒரு புறத்திலிருந்து பெரிய கடை வீதி செல்ல இந்த பாதையை மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் மது அருந்தச் செல்லும் குடிமகன்களின் வசதிக்காக சாலையை தகரத்தை வைத்து அடைத்ததுடன் இரும்பு ஷெட் அமைத்து திமுகவினர் பார் நடத்தி வருகின்றனர். நகராட்சியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை பகுதியில் சாலை அமைக்க 1500 மீட்டர் நீளத்திற்கு 34 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆனால் 10 1 மடங்கு நீளம், அதாவது 150 மீட்டர் நீளம் மட்டுமே உள்ள இந்த பாதையில் சாலை அமைக்க 30 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவராக உள்ள செல்வராஜ் என்பவரின் மருமகன் சந்தோஷ் இந்த சாலை போடும் ஒப்பந்தக்காரர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. குடியிருப்புகள் மிகுந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைத்து அதற்காக பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையை மறித்தது முதல் தவறு. அதையும் மீறி இயங்கும் டாஸ்மாகிற்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பது அராஜகத்தின் உச்சம் என அப்பகுதி பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை நகராட்சி பகுதியில் உள்ள பல சாலைகள் மிக மோசமாக இருக்கின்றன. குறிப்பாக நாராயணபிள்ளை தெரு, பெரிய கடை தெரு, அதுபோன்ற தெருக்களை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள்லாம் தினசரி அதிகமாக கடக்கிற அந்த சாலைகள்லாம் விட்டுட்டு ஒரு சாலையை முழுக்க அடைத்து ஒயின் ஷாப் இயங்குகின்றது. அந்த சாலையை தற்பொழுது சாலையை மிக அழகாக போடுவது என்பது மிக வேதனை அளிக்கின்றது. வருங்காலங்களிலாவது மக்களுடைய வரி பணத்திலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலிலும் அது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களாக அமைய வேண்டும். அதுவும் குறிப்பாக சாலைகள் அமைப்பதிலே தனி கவனம் செலுத்த வேண்டும். வரிப்பணத்தை வீணாக்குவது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மயிலாடுதுறை நகராட்சியில் குறிப்பாக இப்படிப்பட்ட பணிகள் நடைபெறுவது மக்களுடைய கேலிக்கு இடமாகியுள்ளது. அதனை நகராட்சி நிர்வாகம் திருத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் பயனுள்ள செயல்களை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். இது போன்ற முறையற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி சொத்து சேர்க்கும் திமுகவினரின் செயல் தமிழகத்தில் மக்கள் வரிப்பணம் கொள்ளை போவதை தொடர்ந்து நிரூபணமாக்கி வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம்